ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது, இது நாணி வேறு யாரு? அடை காக்குற கோழிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க? அழகான அம்மன போலவே எங்க அப்பத்தாவ பாருங்க. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆடி கார்ல போனா கூட கிராமத்துல தென்னந்தோப்பு வயலுக்கு இடையே இளங்காத்து வீச மாட்டு வண்டியில சொந்தங்களோட இப்படி பயணம் செய்யறது எத்தனை சுகம். பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர் கோவிலுக்கு குலதெய்வ வழிபாட்டு பயணம் மேற்கொள்ளும் நாட்டார்கள் ஊரையும் உறவையும் ரசித்து செல்லும் ஒரு காவிய பயணம். சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் வேலங்குடி நாட்டார்கள் தலைமுறையாக குலதெய்வ வழிபாட்டிற்காக இப்படி மாட்டு வண்டியில் பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். கோட்டையூர் வேலங்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 18 கிராம நாட்டார்களின் உறவின் முறையார்கள் பங்காளிகள் தலைமுறையாக இப்படி அழகர் கோவில் நோக்கி படையெடுக்கிறார்கள். அந்த நாள் எப்போதும் அவர்களுக்கு ஒரு கோலாகலமான விசேஷம்தான். சிறு பிள்ளைகள் தொடங்கி முதியோர்கள் வரை பக்தியோடும் பாசத்தோடும் அவர்கள் செல்லும் காட்சி பரவசத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆண்டிற்கான பயணமாக வேலங்குடி பிள்ளையார் கூடத்தில் இருந்து 30 மாட்டு வண்டிகளில் முதல் நாள் பயணம் மேற்கொண்ட இவர்கள் வேலங்குடியிலிருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் வந்தடைந்தனர். திருப்பத்தூர் அருகே உள்ள SS கோட்டையில் இரவு தங்கி மறுநாள் புறப்பட்டு மேலூர் வழியாக 19ஆம் தேதி அழகர் கோவிலை அடைகிறார்கள். கோவிலில் சாமி பார்த்து தீர்த்தம் ஆடிவிட்டு சனிக்கிழமை 20ஆம் தேதி தங்களது நேர்த்தி கடனான கிடாவெட்டு நிகழ்த்தி அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி 21ஆம் தேதி மீண்டும் ஊர் திரும்புகிறார்கள். ஆண்டாண்டு காலமாக இந்த குலதெய்வ வழிபாட்டில் தவறாது கலந்து கொள்வதை இறைவனுக்கு செய்யும் கடமையாகவும் இந்த மாட்டு வண்டி பயணம் அவர்களது முன்னோர்களுக்கு செய்யும் மரியாதையாகவும் இன்றளவும் பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது.